வரங்க சார். அம்மா காமாட்சி, தம்பி புறப்படுதே. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க தம்பி. வாங்க தம்பி. பரவாயில்ல சார், நீங்க இருங்க. இந்தாங்க, சூடு அறுத்துக்குள்ள சாப்பிடுங்க. லட்சுமி அந்த போயிட்டானா? அவர் அப்பவே போயிட்டாரே. ஒண்ணு இல்ல, சூடு ஆறிடும், சாப்பிடுங்க. வச்சுட்டு போ. என்னங்க அது? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுல இருந்து என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. இவ வீட்டுக்கு வந்த 3 மாசத்திலேயே நாம முடமாயிட்டோமே. என்ன என் மேல கோவம் இல்ல? ஏன் இப்படி உயிரை வாங்குற? என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. கொஞ்சம் சுடு தண்ணி வேணும். என்னங்க நீங்க இன்னும் போல? அது வந்து அவரு நாம அவளை சொல்லி கேட்காம தம்பி புறப்பட்டார்ல. ஆண்டவனா பார்த்து கார்ல பெட்ரோல் எல்லாம் பண்ணிட்டார். சீனு தூங்கிட்டானா? இப்பதான் படுத்திருக்காரு. அப்படியா? நண்பா, 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 தூங்கிட்டியா? தூங்கலாம், புருவம் ஆடணுமே. தூங்குறான் தூங்குறான். தூங்குமா, தூங்கு. கௌரி, இங்க வா. இத கொண்டு போ. தூங்கிட்டேன். நேரமாவது, நீங்களும் படுத்துங்க. காமாட்சி, தம்பிக்கு படிக்கலாம் போட்டில்ல? போட்டேன். வாங்க. இவன் என்னமோ திட்டம் போட்டு தாங்க தங்குறான். நம்ம இன்னைக்கு தூங்கவே கூடாது. கௌரி, இது வந்துட்டு மாமா. என்ன தம்பி காலையில எழுந்து எங்க போயிட்டீங்க? காருக்கு பெட்ரோல் பிடிக்க போனேன். இந்த ஊர் அம்மன் கோயில் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. அதான் அப்படியே அங்க போய். மாமா கூப்பிட்டீங்களா? காபி கொண்டாந்து கொடுமா. அடடே, நீங்க என்ன சார், அவங்கதான் தண்ணி டவல் காஃபின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்களே. ஐயோ, இது உங்களுக்காக கொண்டு வரலங்க, அவருக்காக கொண்டு போனேன். அவர் தூங்கிட்டு இருக்காரு. இருங்க, வேற காஃபி கொண்டு வரேன். பரவாயில்லைங்க, நண்பனுக்கு தானே. நான் சாப்பிடறதுல தப்பே இல்லை, கொடுங்க. என்னங்க, நண்பனுக்காக விசேஷ பூஜை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், வச்சுடுங்க. தேங்க்ஸ்ங்க. என்னமோ தம்பி, நீங்க நம்ம குடும்பத்தோட ஒன்றி போயிட்டீங்க. இந்த ஒரு வார்த்தை போதுங்க, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. வரங்க, அடிக்கடி வந்து போங்க. என்னங்க என்னங்க, இந்தாங்க பிரசாதம். அம்மன் கோயில். இருங்க, காஃபி கொண்டு வரேன்.
எஸ், கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா? எங்க போகணும்? அடையார் போகணும். ப்ளீஸ் கெட் இன். தேங்க்யூ. மேடம், என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க? ரொம்ப நைஸா இருக்குது. யாரது? மிஸ்டர் நவநீத கிருஷ்ணனோட மனைவி நீங்க தானே? ஆமா, என்ன வேணும்? மிஸ்டர் நவநீத கிருஷ்ணன் இருக்காரே, இருந்தாரே. ஓ, வாங்க சார், வாங்க வாங்க. சார் ரொம்ப பயப்படுறாரு போல இருக்கு. வெக்கப்படுறாரு. வெக்கப்படுற அளவுக்கு அவர் என்ன அப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டாரு? அம்மா நீங்களே நியாயத்தை சொல்லுங்கம்மா. பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு கார்ல லிப்ட் கொடுத்திருக்காரு. அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முந்திரி தோப்புக்கு அழைச்சிட்டு போனாரு. எதுக்கு? முந்திரி தோப்பு ஒரு தனிமையான இடமாச்சே. அங்க போய் ஓடி ஓடி துரத்தி கட்டி புடிச்சு புருஷம் புஞ்சாதி விளையாட்டு விளையாட ஐயா முயற்சி பண்ணிருக்காரு. என்னங்க இது? ஒரு பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்காரு. இந்த பொண்ணை கைவிட்டாதானே தப்பு. சார் தான் இந்த பொண்ணுக்கு வாழ்வு தரேன்னு சொல்லிட்டாரே. அம்மா அக்கா கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. என்னங்க இதெல்லாம்? அம்மா சாரம் இதே மாதிரி விட்டு வச்சீங்கன்னா அவர் லைனா அழைச்சிட்டு வந்துகிட்டே இருப்பாரு. நீங்க ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க போய் சொல்றாங்கடி. அந்த பொண்ணை கூட்டி போடுறது உண்மை. ஆனா அவளை நான் கெடுக்கவே இல்லை. உங்க மொழியை உண்மை ஒத்துக்காரு பாத்தீங்களா? சார் மட்டும் வரலன்னா என்ன இந்த பாவிக்கு எடுத்துருப்போம். கவனிக்கிறது அவங்களுக்கு ரோஷம் இருக்குங்க. ரோஷம் இருக்குங்கிற இத கொண்டு போங்க. ஏய்யா, குத்துக்கல்லாட்டம் நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேன். நீ பாட்டு ஊற மெஞ்சுக்கிட்டாயா இருக்கீங்களே. ஆயா, யார் அது? கடுதாசி வந்திருக்குமா? அம்மா கடுதாசி. அம்மா என்ன பத்தி ஏதாவது எழுதிருக்காங்களா? இது அம்மா போட்ட லெட்டர் இல்ல, அம்மாவை ஆக போறவங்க போட்ட லெட்டர். யாருமா அது? எங்க ஃபேக்டரியில ஸ்ரீனிவாஸ்ன்ற ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல,
அவருடைய சம்சாரத்துக்கு வளகாப்பா என்ன வர சொல்லி எழுதிருக்காங்க. ஆமா, நீ ஏன் பெருமூச்சு விடுற? பின்ன என்னமா, ஊர்ல இருக்கிற வளகாப்புக்கெல்லாம் போய்கிட்டே இருக்க, நீ எப்ப வளகாப்பு போட்டுக்க போற? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டா போச்சு. நாட்டுல என்ன குழந்தைக்கா பஞ்சம்? இப்படி நீ சொல்ற, ஆனா வெளியில என்ன சொல்றாங்க தெரியுமா? நேத்து கூட ஒருத்தி என்ன கூப்பிட்டு ஜாட மாடையா கேட்டா, ஏண்டி உங்க வீட்டு மரம் என்ன காயே காய்க்காதான்னு. ஏ, இப்ப நம்ம மரத்துல நல்ல காய் காய்க்குதே. அவன் முருங்கை மரத்தை பத்தி சொல்லல, முழுகாம இருக்கிற ஒன்ன பத்தி தான் சொல்றான். ஆமா, நீ என்ன காலங்காத்தால லெக்சர் அடிச்சிட்டு இருக்க? நியாயத்தை தாமா சொன்னேன். கல்யாணம் ஆன பொண்ணுங்க